ஹாய் மனிதாஸ் அண்ட் மனிதீஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு இயற்பியல்ல இருந்து டாப் 200 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப் சிஸ்டம் என்பதன் விரிவாக்கம் என்ன? பன்னாட்டு அலகுமுறை. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவை அளவிடுவது எது? வெப்பநிலை. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆம்பியர். பொருளின் அளவின் எஸ்ஐ அலகு என்ன? மோல். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்ன? கேண்டிலா. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி எது? ஓடோமீட்டர். மெட்ரிக் அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் எந்த நாட்டினரால் உருவாக்கப்பட்டது? பிரெஞ்சுக்காரர்கள். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு என்னவென்று அழைக்கப்படுகிறது? நிறை. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை எவ்வளவு மடங்கு குறைவு? 6 மடங்கு. முற்காலத்தில் டெல்லி, ஜந்தர் மந்தர் போன்ற இடங்களில் நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் கடிகாரம் எது? சூரிய கடிகாரம். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை எந்த முறையை பயன்படுத்தி அளக்கலாம்? நீரிடப்பெயர்ச்சி முறை. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் எது? கால ஒழுங்கு இயக்கம். அலைவு இயக்கத்திற்கு மிகச் சிறந்த உதாரணம் எது? தனி ஊசலின் இயக்கம். தற்சார்பு சுழற்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. பம்பரத்தின் இயக்கம். வேகம் என்பதன் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர் பர் வினாடி. தொடு விசையினால் ஏற்படும் இயக்கத்திற்கு உதாரணம் தருக. கால்களால் கால்பந்தை உதைப்பது. வேகத்தை கணக்கிடுவதற்கான சரியான சமன்பாடு எது? வேகம் = தொலைவு பை காலம். ரோபோட் என்ற வார்த்தை எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? செக். ரோபோ என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? கட்டாய வேலை அல்லது அடிமை. இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படும் தாது எது? மேக்னடைட். காந்தக்கள் முதலில் எங்கு கண்டறியப்பட்டது? ஆசியா மைனர் உள்ள மெக்னீசியா. ஒரு காந்தத்தின் ஈர்ப்பு விசை எந்த பகுதியில் மிக அதிகமாக இருக்கும்? காந்தத்தின் துருவங்கள். தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்போதும் எந்த திசையை காட்டும்? வடக்கு, தெற்கு. திசையறியும் காந்தம் போலியை முதலில் பயன்படுத்தியவர்கள் யார்? சீனர்கள். காந்தப்புலத்தின் வலிமையை அளக்க பயன்படும் அலகு எது? டெஸ்லா. செயற்கை காந்தங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. சட்ட காந்தம். மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மின் மூலங்கள். வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? பேட்டரி, மின்கலன். முதன்மை மின்கலத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தருக. கடிகார மின்கலன். மறுபடி மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலன்கள் எவை? முதன்மை மின்கலன்கள். மின்சாரத்தை நன்கு கடத்தும் பொருள் எது? செம்பு. மின்சாரத்தை கடத்தாத பொருள் எது? கண்ணாடி. மின்மீன் எலக்ட்ரிக் ஈல் என்ற மீன் வகை எவ்வளவு மின்னோட்டத்தை உருவாக்கி எதிரிகளை தாக்குகிறது? 650 வோல்ட். ஒரு மூடிய மின்சுற்றில் மின்சாரம் பாய்வதற்கு தேவையான பாதையை தருவது எது? இவை அனைத்தும் சேர்ந்த அமைப்பு. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஜூல். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அது பருமன் என்னவாகும்? விரிவடையும். வெப்பநிலையை துல்லியமாக கணக்கிட பயன்படும் கருவி எது? வெப்பநிலைமானி, தெர்மோமீட்டர். ரயில் தண்டவாளங்களுக்கு இடையே சிறிய இடைவெளி விடப்பட்டிருப்பதன் காரணம் என்ன?
கோடை காலத்தில் ஏற்படும் வெப்ப விரிவிற்காக. நீர் எந்த வெப்பநிலையில் கொதிக்க தொடங்குகிறது? 100 டிகிரி செல்சியஸ். ஒளி என்பது ஒரு வகை டேஷ் ஆற்றல். ஒளியானது எப்போதும் எத்தகைய பாதையில் செல்லும்? நேர்கோடு. முதன்மை இயற்கை ஒளி மூலம் எது? சூரியன். ஒளியை முற்றிலும் தன் வழியே அனுமதிக்காத பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஒளி ஊடுருவா பொருட்கள். நிழல்கள் உருவாவதற்கு ஒளியின் எந்த பண்பு காரணமாக அமைகிறது? ஒளியின் நேர்கோட்டு பண்பு. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை என்ன? தலைகீழான மெய்பிம்பம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் எத்தகையது? இடவள மாற்றம் உடையது. ஒளிரும் பொருட்களுக்கு ஒரு உதாரணம் தருக. சூரியன். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் எவ்வளவு? 3 × 10⁸ மீட்டர்/வினாடி. சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் தோராயமான நேரம் எவ்வளவு? 8 நிமிடங்கள் 20 வினாடிகள். விசை என்பது ஒரு டேஷ் அளவு ஆகும். வெக்டர் அளவு ஆகும். விசையின் SI அலகு என்ன? நியூட்டன். ஓரலகு பரப்பின் மீது செயல்படும் செங்குத்து விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அழுத்தம். அழுத்தத்தின் SI அலகு என்ன? பாஸ்கல். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது? பாரோமீட்டர். திரவ அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது? மோனோமீட்டர். பாஸ்கல் விதி எவற்றிற்கு பொருந்தும்? திரவங்கள் மற்றும் வாயுக்களுக்கு மட்டும். வாகனங்களில் உள்ள நீரியல் பிரேக்குகள் எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகின்றன? பாஸ்கல் விதி. ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றியமைக்கக்கூடிய காரணி எது? விசை. ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் என்னவாகும்? அதிகரிக்கும். சார்பு இயக்கத்தில் இருக்கும் இரு பொருட்களின் பரப்புகளுக்கு இடையே இயக்கத்தை எதிர்க்கும் விசை எது? உராய்வு விசை. உராய்வை குறைக்க பயன்படும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உயவு பொருட்கள். பரப்பில் ஒழுங்கற்ற தன்மைகள் அதிகமாக இருந்தால் உராய்வு என்னமாகும்? அதிகரிக்கும். பந்து தாங்கிகளை பயன்படுத்துவதன் மூலம் எவ்வகை உராய்வு குறைக்கப்படுகிறது? நழுவு உராய்வு உருளு உராய்வாக மாற்றப்படுகிறது. கோளக ஆடிகளின் பிரதிபலிக்கும் பரப்பு வெளிப்புறமாக வளைந்திருந்தால் அது எவ்வகை ஆடி? குவியாடி. வாகனங்களின் பின்னோக்கி பார்க்கும் ஆடியாக பயன்படுவது எது? குவியாடி. ஒப்பனை ஆடியாகவும் பல் மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஆடியாகவும் இருப்பது எது? குழியாடி. சூரிய அடுப்புகளில் ஒளியை குவித்து வெப்பத்தை உருவாக்க பயன்படும் ஆடி எது? குழியாடி. கலைடாஸ்கோப் மற்றும் பெரிஸ்கோப் ஆகிய சாதனங்கள் எதன் அடிப்படையில் செயல்படுகின்றன? பன்முக எதிரொளிப்பு. பெரிஸ்கோப்பில் உள்ள 2 சமதள ஆடிகள் ஒன்றிற்கொன்று எத்தனை டிகிரி கோணத்தில் வைக்கப்படுகின்றன? 45 டிகிரி. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் பாதையில் ஏற்படும் விலகல் என்ன? ஒளி விலகல். வெள்ளொளி ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் போது 7 வண்ணங்களாக பிரியும் நிகழ்வு எது? நிறப்பிரிகை. வானவில் உருவாவதற்கு காரணமான ஒளியியல் நிகழ்வுகள் யாவை? ஒளி விலகல் மற்றும் நிறப்பிரிகை. முழு அக எதிரொளிப்பு. இரண்டும். காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தின் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு என்ன? ஒளி விலகல் எண். எந்த நிறத்தின் அலைநீளம் மிக அதிகமாக உள்ளது? சிகப்பு. ஒரு பொருள் அதிர்வடைவதால் உருவாவது எது? ஒலி சவுண்ட். ஒளி அலைகள் பரவ எது தேவைப்படுகிறது? ஊடகம். ஒளியின் வேகம் எவற்றில் மிக அதிகமாக இருக்கும்? திட பொருட்களில்.
ஒளி அலைகள் வெற்றிடத்தின் வழியே பரவ முடியுமா? முடியாது. ஒளியின் அதிர்வெண்ணின் அலகு என்ன? ஹெர்ட்ஸ். மனிதனால் கேட்கக்கூடிய ஒளியின் அதிர்வெண் வரம்பு என்ன? 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குற்றொளி, இன்ஃப்ராசோனிக். 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒளி எது? மீயொலி, அல்ட்ராசோனிக். வௌவால்கள் தங்களின் பாதையை கண்டறியவும் இரையை தேடவும் பயன்படுத்தும் ஒலி எது? மீயொலி. ஒலியின் உரப்பு அல்லது செறிவை அளவிடும் அலகு எது? டெசிபல். கடல் அல்லது பெருங்கடலின் ஆழத்தை அளவிட பயன்படும் சாதனம் எது? சோனார். மனித உடலின் குரல் நாண்கள் அதிர்வடைவதால் எங்கு ஒலி உருவாகிறது? குரல் வளை. மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி எது? அம்மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படும் கருவி எது? வோல்ட்மீட்டர். மின்னூட்டத்தின் SI அலகு என்ன? கூலும். ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படும் சாதனம் எது? கால்வனோமீட்டர். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் அடிப்படையில் செயல்படும் பாதுகாப்பு சாதனம் எது? மின் உருகி, ஃபியூஸ். இடி மின்னலின் போது கட்டடங்களை பாதுகாக்க பயன்படும் சாதனம் எது? இடிதாங்கி. வெப்பத்தை மிக நன்றாக கடத்தும் உலோகம் எது? வெள்ளி. முதன்மை வெப்ப ஆற்றல் மூலம் எது? சூரியன். திடப்பொருட்களில் வெப்பம் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி பரவும் முறை எது? வெப்ப கடத்தல். திரவங்கள் மற்றும் வாயுக்களில் மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவும் முறை எது? வெப்பச்சலனம். எந்த ஒரு பருப்பொருள் ஊடகமும் இன்றி வெப்ப ஆற்றல் பரவும் முறை எது? வெப்ப கதிர்வீச்சு. சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்ப ஆற்றல் எந்த முறையில் வந்தடைகிறது? வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப குடுவையை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் திவார். நம் பால்வெளி வீதிக்கு அருகில் அமைந்துள்ள விண்மீன் திரள் எது? ஆண்ட்ரோமிடா. ஒளியாண்டு என்பது எதனை அளவிட பயன்படும் அலகு ஆகும்? மிக நீண்ட தொலைவு. ஒரு ஒளியாண்டு என்பதன் மதிப்பு என்ன? 9.46 × 1015 மீட்டர். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 8. சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள கோள் எது? புதன். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களிலேயே மிக வெப்பமான கோள் எது? வெள்ளி. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? செவ்வாய். சூரிய குடும்பத்திலேயே மிக பெரிய கோள் எது? வியாழன். தண்ணீரில் மிதக்கக்கூடிய அளவு மிக குறைந்த அடர்த்தியை கொண்ட கோள் எது? சனி. உருளும் கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? யுரேனஸ். செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களின் சுற்றுப்பாதைகளுக்கு இடையே காணப்படும் சிறிய பாறை துகள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? குறுங்கோள்கள். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியபட்டா. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம் எது? சந்திராயன் 1, 2008. செவ்வாய்க்கோளை பற்றி ஆராய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய விண்கலம் எது? மங்கள்யான். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? ராகேஷ் சர்மா. ஒரு பொருள் இயங்கும் போது அதன் திசைவேகம் மாறுபடும் வீதம் என்ன? முடுக்கம். முடுக்கத்தின் SI அலகு என்ன? மீட்டர்/செகண்ட்². காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் திசைவேகம் குறையும் போது ஏற்படும் முடுக்கம் எது? எதிர் முடுக்கம்.
திசைவேகம் என்பது என்ன? இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சியின் SI அலகு என்ன? மீட்டர். ஒரு பொருளின் நிலப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உந்து விசை. வளிமண்டல அழுத்தத்தின் SI அலகு என்ன? பாஸ்கல், பார். மற்றும் இரண்டும். கடல் மட்டத்தில் உள்ள வளிமண்டல அழுத்தத்தின் தோராய மதிப்பு என்ன? 1.013 × 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். தூய்மையான நீரின் அடர்த்தி எவ்வளவு? 1000 kg/m³. திரவங்களின் ஒப்படர்த்தியை அளவிட பயன்படும் சாதனம் எது? ஹைட்ரோமீட்டர். பாலின் தூய்மையை அளவிட பயன்படும் திரவமானி எது? லாக்டோமீட்டர். ஒரு பொருளின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் நீரில் என்னவாகும்? மூழ்கும். ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கும்போது பொருளின் மீது செயல்படும் மேல்நோக்கு விசை எது? மிதப்பு விசை. மிதப்பு விசை மற்றும் ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கும் சாதனம் எது? நீர்மூழ்கி கப்பல்கள், திரவமானிகள். மற்றும் இரண்டும். வளிமண்டல அழுத்தம் உயரமான மலைப்பகுதிகளுக்கு செல்லும் போது என்னவாகும்? குறையும். ஒளியின் எதிர்முனைப்பு அல்லது பிரதிபலிப்பு விதிகளின்படி படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் எவ்வாறு இருக்கும்? எப்போதும் சமமாக இருக்கும். ஒரு ஒளிக்கதிர் பிரதிபலிக்கும் பரப்பில் செங்குத்தாக விழுந்தால் அதன் எதிரொளிப்பு கோணம் எவ்வளவு? 0°. இலை ஒளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இலை ஒளியியல்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஃபைபர் ஆப்டிக்ஸின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நரீந்தர் கபானி. எண்டோஸ்கோப் போன்ற மருத்துவ கருவிகளில் உள்ள ஒளியியல் இழைகள் எந்த தத்துவத்தில் வேலை செய்கின்றன? முழு அக எதிரொளிப்பு. ஒரு பொருளின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அப்பொருளின் மூலக்கூறுகள் இயக்க ஆற்றல் என்னவாகும்? அதிகரிக்கும். கண்ணாடி, காற்று, நீர் ஆகிய ஊடகங்களில் ஒளியின் திசைவேகம் எதில் மிக அதிகமாக இருக்கும்? காற்று. கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் தோராயமாக எவ்வளவு? 1.5. வைரத்தின் ஜொலிஜொலிப்புக்கு காரணமான ஒளியியல் நிகழ்வு எது? முழு அக எதிரொளிப்பு. திடப்பொருட்கள் திரவமாக மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு எது? பதங்கமாதல், சப்ளிமேஷன். ஆய்வக வெப்பநிலைமானிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் திரவம் எது? ஆல்கஹால் அல்லது பாதரசம். மின் சுற்றுகளை திறக்க அல்லது மூட பயன்படும் சாதனம் எது? சாவி. வேதிப்பொருள் கசிவை தடுக்கவும் மின்கலனின் பாதுகாப்பிற்காகவும் துத்தநாக தகட்டின் மீது பூசப்படும் உலோகம் எது? பாதரசம். தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடித்த ஆண்டு எது? 1879. மின் விளக்குகளில் உள்ள ஒளிரும் இழை எந்த உலோகத்தால் செய்யப்படுகிறது? டங்ஸ்டன். மின் சமையற்கலன், இஸ்திரி பெட்டி ஆகியவற்றில் வெப்பத்தை உருவாக்க பயன்படும் உயர் மின்தடை கொண்ட உலோக கலவை எது? நிக்ரோம். நிக்ரோம்னா நிக்கலும் குரோமியமும் சேர்ந்த கலவை. காந்த பாயத்தின் அலகு என்ன? வெபர். காந்தப்புல கோடுகள் எப்போதும் எந்த துருவத்தில் தொடங்கி எந்த துருவத்தில் முடிவடையும்? வடக்கு துருவம் முதல் தெற்கு துருவம் வரை. முதலில் மின்சாரத்திற்கும் காந்த பண்பிற்கும் இடையே உள்ள தொடர்பை கண்டறிந்தவர் யார்? H.C. ஊர்ஸ்டெட். மின்காந்த தூண்டலை கண்டறிந்து அதன் மூலம் டைனமோவை உருவாக்கியவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. மனித உடலின் எந்த இரு முக்கிய உறுப்புகளில் காந்தப்புலம் உருவாகி மிக முக்கிய பங்காற்றுகிறது? இதயம் மற்றும் மூளை. மின்மாற்றி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? பரிமாற்று மின்காந்த தூண்டல். ஒரு விண்மீனின் நிறம் எதனை குறிக்கிறது அல்லது காட்டுகிறது? அதன் வெப்பநிலை.
பூமியின் ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் எது? சந்திரன். சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியிலிருந்து சுமார் எவ்வளவு உயரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது? 400 கிலோமீட்டர். விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு எது? லைகா என்ற நாய். 1 கிலோகிராம் எடை குறியீடு என்பது தோராயமாக எத்தனை நியூட்டனுக்கு சமம்? 9.8 நியூட்டன். நீரில் நீந்துபவர் பின்னோக்கி நீரை தள்ளும்போது உடல் முன்னோக்கி செல்வது நியூட்டனின் எந்த விதியை குறிக்கிறது? 3ஆம் விதி. ஓய்வு நிலையில் இருக்கும் ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வு நிலையிலும் இயக்கத்தில் இருக்கும் பொருள் தொடர்ந்து இயக்க நிலையிலும் நீடிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலைமம். ஓடும் பேருந்து திடீரென நிறுத்தப்படும் போது உள்ளே இருக்கும் பயணிகள் முன்னோக்கி சாய்வதற்கான காரணம் என்ன? இயக்க நிலைமம், இனர்ஷியா ஆஃப் மோஷன். துப்பாக்கியிலிருந்து குண்டு பாயும் போது துப்பாக்கி சற்று பின்னோக்கி தள்ளப்படுவது எதற்கு உதாரணம்? நியூட்டனின் 3ஆம் விதி. வாகனங்களின் டயர்களில் வரி பள்ளங்கள் அமைக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன? உராய்வை அதிகரிக்க. வான்வெளி மற்றும் கடல்வழி வாகனங்களின் உடலமைப்பு கூர்மையான வடிவத்தில் வடிவமைக்கப்படுவதன் காரணம் என்ன? பாய்ம உராய்வை குறைக்க. ஒரு பொருளின் நிறை 10 கிலோகிராம் எனில் பூமியில் அதன் தோராயமான எடை எவ்வளவாக இருக்கும்? 98 நியூட்டன். ஒளியின் திசைவேகம் மாறுபடுவதால் அது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது விளையும் நிகழ்வு எது? ஒளி விலகல். கண்ணாடியை காட்டிலும் வைரத்தின் ஒளிவிலகல் எண் அதிகம் என்பதால் வைரத்தின் மாறுநிலை கோணம் எவ்வாறு இருக்கும்? மிக குறைவு. கானல் நீர் தோன்றுவதற்கு காரணமான முதன்மையான ஒளியியல் நிகழ்வு எது? முழு அக எதிரொலிப்பு. காது கேளாதவர்களுக்கு பயன்படும் கேட்கும் கருவிகளில் ஒளியின் எந்த பண்பு பயன்படுத்தப்படுகிறது? ஒளி எதிரொலிப்பு. ஒளியின் அதிர்வெண் அதிகரிக்கும் போது அதன் சுருதி என்னவாகும்? அதிகரிக்கும். சிங்கத்தின் கர்ஜனையை விட கொசுவின் ரீங்காரம் அதிக எதனை கொண்டுள்ளது? சுருதி. தொழிற்சாலைகளில் உள்ள இயந்திரங்களின் பாகங்களை சுத்தம் செய்ய பயன்படும் ஒளி எது? மீயொலி. பட்டு துணியில் கண்ணாடி தண்டை தேய்க்கும் போது கண்ணாடி தண்டு எந்த மின்னூட்டத்தை பெறுகிறது? நேர் மின்னூட்டம். ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றையொன்று என்ன செய்யும்? விலக்கும். வேறின மின்னூட்டங்கள் ஒன்றையொன்று என்ன செய்யும்? ஈர்க்கும். ஒரு பொருளில் உள்ள மின் சுமையை கண்டறிய பயன்படும் சாதனம் எது? நிலை மின்காட்டி. தங்கம் மற்றும் வெள்ளி இழை நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் யார்? ஆப்ரஹாம் பெனட். மேகங்களில் உள்ள மின்னூட்ட பரிமாற்றத்தினால் ஏற்படும் மின்னிறக்கத்திற்கு மிகச் சிறந்த இயற்கை உதாரணம் எது? இடி மற்றும் மின்னல். வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சாரத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே என்ன? 230 வோல்ட், 50 ஹெர்ட்ஸ். மின்னார் பகுப்பு என்ற தத்துவம் மின்னோட்டத்தின் எவ்வகை விளைவை அடிப்படையாக கொண்டது? வேதி விளைவு. மின்காந்தங்கள் செய்ய பயன்படும் மிக உகந்த பொருள் எது? மென்னிரும்பு. மின்மணி எலக்ட்ரிக் பெல் மற்றும் காந்த தூக்கல் தூக்கிகளில் மேக்னெட்டிக் கிரேன்ஸ் பயன்படுவது எது? மின்காந்தம். உறைநிலை கலவைகளில் பனிக்கட்டியுடன் சேர்க்கப்படும் பொருள் எது? உப்பு, சோடியம் குளோரைடு. 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு என்ன? 1 கலோரி. குறிப்பிட்ட வெப்பநிலையில் திரவ பொருள் வாயு பொருளாக மாறும் நிகழ்வு எது? கொதித்தல், ஆவியாதல். பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலம் எந்த வெப்ப பரவல் முறையினால் வெப்பமடைகிறது? வெப்பச்சலனம். பகல் நேரங்களில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று எது? கடற்காற்று. இரவு நேரங்களில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று எது? நிலக்காற்று. சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைய எவ்வளவு வினாடிகள் ஆகும்? 500 வினாடிகள். முதலில்
மருத்துவ வெப்பநிலைமானியை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் கிளிஃபோர்ட் ஆல்பர்ட். ஆரோக்கியமான மனித உடலின் சராசரி வெப்பநிலை செல்சியஸ் மற்றும் பாரன்ஹீட் அலகுகளில் முறையே என்ன? 37 டிகிரி செல்சியஸ், 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆய்வக வெப்பநிலைமானிகளில் அளவீட்டு வரம்பு பொதுவாக எவ்வளவு இருக்கும்? -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை. விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள எதனை பயன்படுத்துகிறார்கள்? ரேடியோ அலைகள். நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அலைகள் எவ்வகை ஒலியை சேர்ந்தவை? குற்றொலி. எதிரொலி தெளிவாக கேட்க வேண்டுமானால் ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவு? 17.2 மீட்டர். மனித மூளையால் ஒளியின் உணர்வை எவ்வளவு நேரம் வரை தக்க வைத்துக் கொள்ள முடியும்? 0.1 வினாடி. விண்வெளி தொலைவுகளை அளவிட பயன்படும் மற்றொரு அலகு விண்ணியல் ஆரம் என்பதன் மதிப்பு என்ன? 3.26 ஒளியாண்டு. ஒரு வானியல் அலகு என்பது எவற்றிற்கு இடைப்பட்ட தொலைவு ஆகும்? சூரியனின் மையத்திற்கும் பூமியின் மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. சூரிய குடும்பத்தில் காலை விண்மீன் மற்றும் மாலை விண்மீன் என்று அழைக்கப்படும் கோள் எது? வெள்ளி. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக எவ்வளவு இருக்கும்? 6000 டிகிரி செல்சியஸ். அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? காஸ்மாலஜி. ஹேலி வால் விண்மீன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூமிக்கு அருகில் தோன்றும்? 76 ஆண்டுகள். இதற்கு முன் 1986 தோன்றியது, மீண்டும் 2061 தோன்றும். இன்னைக்கு டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக பிசிக்ஸ்ல இருந்து டாப் 200 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் முகை அகாடமிக்கு ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.